வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஓணம் ஸ்பெஷல் எரிசேரி ரெசிபி தான் பார்க்க போறோம். பொதுவா இந்த ரெசிபி சேனைக்கிழங்கு இல்ல வாழைக்காய் எதுல வேணாலும் செய்யலாம். நம்ம இன்னைக்கு பரங்கிக்காய் யூஸ் பண்ணி பண்ண போறோம். வாங்க ரெசிபிக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐகான் பிரஸ் பண்ணி அதுல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம 1/2 கப் தட்டப்பயிர் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 to 1.25 கப் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 8 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பருப்பு வெந்துருச்சு. இப்போ ஒரு தேங்காய் பேஸ்ட் நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 1/4 கப் தேங்காய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் குறுமிளகு, காய்ந்த மிளகாய் உங்க காரத்துக்கு தகுந்த அளவு போட்டுக்கோங்க. தண்ணீர் கொஞ்சம் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இந்த மாதிரி கொரகொரப்பா இருக்கட்டும். ரொம்ப ஸ்மூத் பேஸ்டா அரைக்காதீங்க. இப்போ ஒரு சட்டி வச்சுக்கோங்க. 1 கப் பரங்கிக்காய், அதாவது மஞ்சள் பூசணி. நான் ஒரு 15 to 20 பீஸ் எடுத்திருக்கேன். தண்ணி தேவையான அளவு ஊத்திக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. காய் முழுசா வேகக்கூடாது. ஒரு 3/4 பதம் வெந்தா போதும். அப்பதான் நம்ம மசாலால சேர்த்து கொதிக்க விடும் போது கரெக்டா வெந்திருக்கும். இப்ப நம்ம வேக வச்ச தட்டப்பயிரை சேர்த்திக்கலாம். அடுத்து அரைச்சு தேங்காய் பேஸ்டையும் சேர்த்திக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். நம்ம இப்ப அதுக்குள்ள தாளிச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கோங்க. கண்டிப்பா இந்த ரெசிபி தேங்காய் எண்ணெயில தான் தாளிக்கணும். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 வரமிளகாய், 1/4 கப் தேங்காய் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இந்த தாளிப்புக்கு இந்த மாதிரி நல்ல பிரவுன் கலர் ஆகிற வரைக்கும் தேங்காயை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். இப்ப நம்ம தாளிப்பை சேர்த்து கலக்கி விட்டுக்கலாம். ஒரு 4-5 பூசணிக்காயை இந்த மாதிரி கசக்கி விட்டுக்கோங்க. அப்பதான் கொஞ்சம் திக்கா இருக்கும். அவ்வளவுதாங்க. மிக மிக சுவையான கேரளா ஸ்டைல் எரிசேரி ரெடி. ரொம்ப அருமையா இருக்குங்க. எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிக்கும். இது ஒரு டிஃப்ரெண்டான காம்பினேஷன் ரெசிபி. கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.